அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கோவை கவுண்டம்பாளையத்தில் வெற்றியை உறுதி செய்த கலாமணி பாராட்டு தெரிவித்த சீமான். இந்த தகவல் குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோவை கவுண்டம்பாளையத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான கலாமணி பார்த்தீங்கன்னா, தற்போது கோவையில் எப்படியாவது தன்னுடைய வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னு பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருமே தற்போது எப்படியாவது 26 தேர்தலில் அவங்களுடைய தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னு அயராது பாடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கூட சீமானவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு, உங்களுடைய தொகுதியில நீங்க ஜெயிச்சாலே போதும். அதுவே எனக்கு போதுமானது அப்படின்ற ஒரு அறிவுரையை குடுத்திருந்தாரு. உங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள போயிட்டு பாருங்க. மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நேரடியாக பேசுங்க அப்படின்னு பல்வேறு அறிவுரைகள குடுத்த பிறகு, சீமான் அவர்களுக்கு எல்லா நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தியம் செஞ்சிருந்தாங்க. வரப்போற தேர்தல்ல நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்க குடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றவாறே கோவை கலாமணி பார்த்தீங்கன்னா, தற்போது கோவையில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே மக்களை போய் சென்றடையறதும், மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டறிஞ்சு, மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலுமே அத உடனடியாக அவங்களுடைய சொந்த செலவிலே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால, கோவை கவுண்டம்பாளையத்தில ஒரு மிகப்பெரிய ஆதரவு தற்போது கலாமணிக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த பகுதியில இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, தாவேகாவுடைய நிர்வாகிகளை விட கலாமணிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்றத அவங்க வாக்கு சேகரிக்க ஒவ்வொரு வீடாக போகும்போதே, அந்த இடத்துல மக்கள் தர ஆதரவ பார்க்கும்போதே, நிச்சயமாக இந்த முறை இவங்க தான் வெற்றி அடைவாங்க அப்படின்னு நிரூபிக்கிற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே சீமானுடைய காதுக்கு போயிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கோவை கவுண்டம்பாளையத்தில நிச்சயமாக வெற்றிய கலாமணி உறுதி செய்வாங்க அப்படின்னு பல்வேறு நபர்கள் பார்த்தீங்கன்னா, கலாமணிக்கு ஒரு பெரிய வாழ்த்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெறும் கலாமணின்னு இல்லாம, அடுத்தடுத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க தொகுதிகள்ல ஒரு மிகப்பெரிய ஈடுபாட்டோட வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோல நிர்வாகிகள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.